ஆம், நெடுங்காலமாய் இளைத்திருக்கிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு நீதிமொழிகள் 13ல ஒரு வசனம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட நான் பேசிக் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம காத்திருக்கிறது ஒர்த்தா? நம்ம சில விஷயங்களுக்காக காத்திருக்கிறோமே, சில காரியங்களுக்காக இல்ல ரொம்ப நாளா எதுக்கு காத்திருக்கோன்னே தெரியாம காத்திருக்கிறோம். இதெல்லாம் ஓகேவா? அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு மனிதனை ஆண்டவர் நினைப்பூட்டினார். எல்லாம் பைபிள்ல இருந்து எடுத்துக்கோங்க. யோவான் 5வது அதிகாரத்துல முதல் வசனங்கள்ல இருந்து வாசிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். சோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பைபிள்ல. இந்த இடத்துல என்ன அங்க இருக்குதுன்னா, எபிரேய பாஷையில பெதஸ்தா அப்படின்னு ஒரு குளம் வந்து எருசலேம்ல ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் இருக்கிறது. அதுல குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், எந்த எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள எல்லா எல்லா விதமான வியாதியும் அந்த மண்டபத்துல இருப்பாங்க. இருந்து எதுக்கு அந்த இடத்துல எல்லாம் படுத்திருக்கிறாங்கன்னா, சில சமயங்களில அங்க இருக்கிற அந்த தண்ணீர் கலங்கும். எப்படி கலங்கும்னா, ஒரு தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவானாம். கலக்கும்போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், யார் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணீல இறங்குறாங்களோ, அந்த தேவதூதன் வந்து கலக்கும்போது, யார் முதலாக அந்த தண்ணீர்ல இறங்குறாங்களோ, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது சொஸ்தமாகும் அப்படின்னு சொல்லுது. அதுல ஒரு 38 வருஷம் ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்துல படுத்திருக்கிறான். 38 வருஷமா ட்ரை பண்றான். 38 வருஷமா அவன் வந்து தன்னுடைய அற்புதத்திற்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான்? என்னால வந்து அந்த தேவதூதன் இறங்கும்போது, அந்த தூதனுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னால அந்த அற்புதத்தை என்னால பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். சில சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று காத்திருக்கிறோம். சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா என்ன சொல்றான்னா அந்த வியாதியஸ்தன், அந்த அந்த தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன அந்த குளத்துல கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை சொல்றான். இன்னைக்கு நாம நிறைய பேர் நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில அந்த தண்ணீர் எப்பொழுது கலங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ அந்த சிச்சுவேஷன் நான் சொல்றேன். அந்த மனுஷனுக்கு எப்படி தண்ணீர் கலங்குனா ஒரு அற்புதம் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானோ அதே போல நம்மளும் சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்தா நம்ம லைஃப் மாறிடும். சிலருக்கு சில திருமண வாழ்க்கை நடந்துச்சுன்னா மாறிடும் அப்படின்னு நம்புறாங்க. சிலருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது. இன்னைக்கும் நம்ம யோசிச்சு பாருங்க. சிலருக்கு சில பணங்கள் வர வேண்டியிருக்கும். பேங்க்ல இருந்து எனக்கு இந்த காசு வந்துருச்சுன்னா நான் என் லைஃப் மாறிடும். சிலருக்கு வந்து என்னுடைய சொத்து எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என் லைஃப் மாறிடும். இப்படி பல சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல நமக்காக நிறைய பேர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேருடைய நம்பிக்கை இப்படிதான் இருக்குது. சிலருக்கு இன்னைக்கும் மற்ற மாநிலங்கள்ல போனா லாட்டரி டிக்கெட் இருக்கும். லாட்டரி டிக்கெட் வந்து எப்போ அடிக்கும்னு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. லாட்டரி டிக்கெட் அடிச்சிச்சுன்னா 1 கோடி இல்ல லட்சக்கணக்கான காசு கிடைச்சிச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், மாறிடும் அப்படின்னு நினைப்பாங்க. லாட்டரி டிக்கெட் நிறைய பேருக்கு அடிச்சிருக்கு. அடிச்சு லைஃப் மாறி இருக்கான்னு கேட்டா எத்தனை பேருக்கு மாறிச்சோ எனக்கு தெரியல. ஆனா நிறைய செய்திகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன செய்தின்னா, லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்குது. அடிச்ச உடனே என்ன இருக்கும் தெரியுமா? சிலர் அந்த காசை தண்ணியா செலவழிச்சு மறுபடியும் கடல்ல உட்கார்ந்துருக்காங்க. இல்லைன்னா தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்தை யோசிச்சு கொள்ளுங்க. சில சூழ்நிலைகள், சில விஷயங்கள் நடந்தா இந்த தண்ணீர் கலங்குற மாதிரி என் சூழ்நிலை மாறிடும் நம்ம நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல அது மாறுங்கிறது நம்மளால தெரியாது. இன்னைக்கும் எப்போ நம்ம லைஃப் மாறும், எப்போ நான் என்னுடைய காத்திருப்பு முடிவுக்கு வரும் அப்படின்னா, என்னைக்கு நம்ம தேவனை மீட் பண்றோமோ, என்னைக்கு நம்ம இயேசுவை மீட் பண்றோமோ, என்னைக்கு இயேசு நம்மை மீட் பண்றாரோ அன்னைக்குதான் நம்முடைய காத்திருப்பு முடிவுக்கு வரும். நம்ம தேவதூதனுக்காக காத்திருக்கலாம், இல்ல ஒரு மனிதனுக்காக காத்திருக்கலாம். யார் வந்தாலும், எந்த தேவதூதன் வந்தாலும் நம்முடைய காத்திருப்பு முடிவுக்கு வராது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாது. என்னைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்மை சந்திக்கிறாரோ அன்னைக்குதான் நம்முடைய காத்திருப்பு முடிவுக்கு வரும்.
நம்ம நிறைய டைம் நம்ம காத்திருக்கிற விஷயங்களை யோசிச்சு பாருங்க. எந்த விஷயத்துக்கு? ஒரு பணத்துக்காக காத்திருக்கிறோமா? ஒரு நியாயத்துக்காக காத்திருக்கிறோமா? ஒரு மனுஷனுக்காக காத்திருக்கிறோமா? அப்படின்னு. எனக்கும் குறிக்கப்பட்ட காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த வேர்டு தெரியும்னு தெரியல. கைரோஸ். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கேன். கைரோஸ் அப்படின்னா குறிக்கப்பட்ட காலம். அந்த குறிக்கப்பட்ட காலம் வர்ற வரைக்கும் நம்ம லைஃப்ல சில நேரங்கள்ல நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஜான் ஜபராஜோட ஒரு அழகான ஒரு பாட்டு, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து நீ சுகமாகு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றாரோ அன்னைக்குதான் நமக்கு சுகம். என்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரோ அன்னைக்குதான் நம்முடைய லைஃப் மாறும். இன்னைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய, நான் ஒரு இதை வந்து நான் ஒரு உங்களுக்கு உங்களுடைய மன ஆறுதலுக்காக நான் இந்த விஷயத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். நம்ம நிறைய டைம் நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த மனுஷன் 38 வருஷம் காத்திருக்கிறான். ஈவன் ஏசப்பா கூட பிறந்திருக்க மாட்டார் அந்த டைம்ல. உலகத்துல ஒரு இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இருந்து காத்திருக்கிறான் அந்த இடத்துல. பாருங்க, ஏசப்பா அந்த இடத்துல இவன் காத்திருக்க ஆரம்பிக்கும் போது பிறந்திருக்கவே மாட்டார் அந்த உலகத்துல. அப்போ இன்னைக்கும் நம்ம சில நேரங்கள்ல பல வருடங்களாக காத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற அந்த காத்திருப்புகள் எல்லாம் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். அவர் நம்மை சந்திக்க போகிறார். சோ நீங்க வந்து, நான் பல வருடங்களாக காத்திருக்கிறேன், பல வருடங்களாக ஒரு அற்புதத்துக்காக நான் காத்திருக்கிறேன், பல வருடங்களாக என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் கணவனுடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்கும் என்று நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உன்னை சந்திப்பேன். அன்னைக்கும் மோசே வனாந்தரத்துல, மோசைக்கு நல்லாவே தெரியும், நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன் என்பது மோசைக்கு தெரியும். சோ அவருக்கு ஒரு 40 வயதா இருக்கும்போது தன்னுடைய சுய முயற்சினால செய்து பார்க்கிறாரு, முடியல. ஆண்டவர் அவனை விரட்டிட்டாங்க. உன்னெல்லாம் யார் எங்களை தலைவனா வச்சு அப்படின்னு சொல்லி மோசையை அனுப்பி விட்டுறாங்க. மோசே கவலையோடு வனாந்தரத்துக்கு போகிறார். அங்கே மீதியான ஸ்திரியை கல்யாணம் பண்ணிட்டு 40 வருஷம் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். 40 வருஷம் ஆண்டவர் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஆனா 40 வருஷம் முடிவுல தேவன் முச்செடியிலே மோசையை சந்திக்கிறார். இந்த நேரத்துல மோசே கூட தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான், நம்ம லைஃப், நம்முடைய நோக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு அவ்வளவுதான் லைஃப், இந்த கடைசி வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு நம்ம வாழ்க்கையை முடிக்க போறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் மோசே இருந்திருப்பாரு. ஆனால் தேவன் சந்தித்தார். அதான் குறிக்கப்பட்ட காலம். அதுதான் கைரோஸ். இன்னைக்கு நம்ம லைஃப்ல தேவன் நமக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம நிறைய பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது வரைக்கும் பல போராட்டங்களுக்குள்ள போக வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த குறிக்கப்பட்ட காலம் வருகிற வரைக்கும் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் இன்னைக்கு தேவனை தரிசிக்க போகிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து தயவை பெற போகிறார்கள். மோசே 40 வருஷம் எப்படி இருந்தாரோ நமக்கு தெரியல. அந்த 40 வருஷத்துல டக்குன்னு அந்த வசனங்கள்லாம் போயிடுச்சு. 40 வருஷம், 40 வயசுல இருந்து 80 வயசு உடனே ஆயிடுச்சு மோசேக்கு. அதெல்லாம் எழுதப்படல பைபிள்ல. என்ன பண்ணாரு, எப்படி இருந்தாரு அப்படின்லாம் தெரியல. இதே போலதான் நம்ம லைஃப்ல சில வருடங்கள் கழிந்து போயிட்டு கொண்டே இருக்கும். அதுல உருப்படியா நம்ம எதுவும் செஞ்ச மாதிரியே இருக்காது. ஏதோ நம்ம அதுல விஷயத்துல உருப்படியா எதுவும் செஞ்ச மாதிரி இருக்காது. ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்காது. ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை சந்தித்த பிறகு வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் வருஷத்தின் பலனை அவர் நமக்கு திரும்ப தருவார் என்று வசனம் சொல்கிறது. வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷம். சில வருஷம் நம்ம வந்து வேஸ்டா போயிட்டு நம்ம நினைக்கிறோம். சில வருடங்கள் நம்ம வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வருஷத்துல உள்ள பலன் எல்லாம் ஆண்டவர் மறுபடியும் நமக்கு தருவார். சோ அந்த காத்திருக்கிற நாட்கள் முடியும் போது நம்ம எதுவுமே வேஸ்டா போகாதுங்க. இன்னைக்கும் பாருங்க, இயேசு பிறப்பார் என்று பல ஆயிரம் வருடங்களாக இஸ்ரவேல் மக்கள் காத்திருந்தார்கள். மேசியா வருவார் அப்படின்ட்டு. வசனம் சொல்லுகிறது, காலத்துல குறித்த காலத்துல கிறிஸ்து பிறந்தாராம். ஸ்திரீயின் வயிற்றில கிறிஸ்து பிறந்தார் என்று வசனம் இருக்கிறது. அப்போ ஒரு குறித்த காலம் நம்முடைய வாழ்க்கைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயதுல இவங்க வாழ்க்கையில தேவன் ஒரு என்கவுண்டர் வச்சிருப்பார் உங்க லைஃப்ல. இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஊழியக்காரங்க நிறைய பேரு திடீர்னு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஆண்டவர் அவங்களை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிருவாரு. எப்படி இவ்வளவு நாள் அதே ஊழியக்காரர் அதே இடத்துலதான் இருக்கிறாரு, திடீர்னு ஆண்டவர் எப்படி அவங்களை உயர்த்துறாரு, எப்படி அவங்களை பயன்படுத்துறாருன்னா, அந்த நடுவுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்துருச்சு. நமக்கும் குறிக்கப்பட்ட காலம் வருது அப்படின்னாலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த போகிறார். அது வரைக்கும் வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இப்ப கர்த்தர் உயர்த்துக போகிறது நிச்சயம். கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறது நிச்சயம். அது வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம். நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த 38 வருஷம் அந்த மனுஷன் பாருங்க, 38 வருஷம் காத்து இருக்கிறத விடல. 38 வருஷம் அவனுடைய நம்பிக்கை, அது நல்ல நம்பிக்கையா மூட நம்பிக்கையான்னு நமக்கு தெரியல. ஆனால் அவன் வைராக்கியமாக 38 வருடமாக காத்திருக்கிறான்.
இன்னைக்கும் நம்ம காத்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காத்திருங்க, இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க. நிறைய டைம் நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு வரும், டெம்டேஷன் வரும், வேணாம் போதும். ஏன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம்? நானும் ஏதாவது நமக்கு டெம்டேஷன்ஸ் வரும். ஆனால் நான் உங்களுக்கு தைரியப்படுத்துகிறேன், தயவு செய்து அந்த குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நமக்கு அந்த பாடுகள் தான். வசனம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, ஆஹ் குறிக்கப்பட்ட காலம் வர வரைக்கும் எந்த எஜமானுடைய பையன் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறேன்னா, ஒரு வீட்டுல எஜமான் இருக்கிறாரு, அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், சின்ன பையனா இருக்கிறான். அந்த வீட்டு எஜமான் இந்த வேலைக்காரனுக்கு எப்படி ஆர்டர் போடுவானோ அதே மாதிரி இந்த பையனுக்கு ஆர்டர் போடும். ஏன்னா அந்த பையனுக்கு இன்னும் வளராங்கும் போது தனியா சுயேட்சையாக எந்த முடிவும் எடுக்க தெரியாது. அப்ப அந்த அடிமையை போலதான் இவனும் வளர்க்கப்படுவான். இதை செய்யாத, இதை செய், இப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்போடு தான் வளர்க்கப்படுவான். ஆனா அந்த பையன் பெரியவனான பிறகு அவன் கையிலே அதிகாரம் வரும். இப்ப அவன் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வரைக்கும் அவனுக்கு அடிமைக்கு வித்தியாசமே இருக்காது. அவன் நினைப்பான், நமக்கு சுதந்திரமே இல்லையே, நம்ம ஒரு அடிமை மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளும் அடுத்தவங்கள மாதிரி தானே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நினைப்பு வரும். ஆனால் அவன் வளர்ந்த பிறகு, குறித்த காலம் வந்த பிறகு தகப்பன் அவன் கையில அதிகாரத்தை கொடுப்பார். அப்ப அவனுடைய விருப்பத்தின்படி வாழலாம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படிதாங்க. அந்த குறிக்கப்பட்ட காலம் வர வரைக்கும் நமக்கும் உலக மனிதனுக்கும் வித்தியாசமே தெரியாது. அவனும் இப்படிதான் இருக்கிறான், நானும் அப்படிதான் இருக்கிறேன். ஆண்டவரை தேடாதவனும் அது எப்படிதான் இருக்கா, ஆண்டவரை நான் எப்போதும் அவருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறேன், நானும் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா குறித்த காலம் வந்த பிறகு தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுவார். விசுவாசிக்கிறவனுக்கும் விசுவாசம் இல்லாதவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் மேல அன்பில்லாதவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். சோ நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாரும் என்னமா, நான் ஆண்டவரை இவ்வளவு தேடுறேன், ஆண்டவரை தேடாதவனும் அப்படிதான் இருக்கான், தேடுற நானும் இப்படிதான் இருக்கிறேன், ஒரு வித்தியாசமே இல்லையேன்னு சொல்லி நம்ம நிறைய டைம்ல யோசிப்போம். ஆனா அந்த குறித்த காலம் வந்த பிறகு தேவன் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுவாருங்க. அப்போ தெரியும். பரிசுத்தாவி வருவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர்களை பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கையா தான் இருக்கும் அவங்கள பண்றதெல்லாம் பார்த்தாருன்னா, நம்மளும் வச்சே நம்ம கூட இயேசுக்கு ஈஸியா சீசர்களா இருக்கலாம் போலயே, அவ்வளவு மக்கா இருக்கிறாங்களே, அவ்வளவு அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஆனா அந்த பரிசுத்தாவி காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, பேதுருவுடைய நிழல் பட்டு மரித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள். பேதுரு பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வருகிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பவுலுடைய உருமால்கள், பவுலுடைய கர்ச்சிஃப் தூக்கி போட்டா சுகம் நடக்குது. நிழல் பட்டு மரித்தவர்கள் உயிரோட எழுந்திருக்கிறாங்க. கையை வச்சு இயேசு நாமத்துல எழுந்து நடனா, முடவன் எழுந்து நடக்கிறான், துள்ளி குதிக்கிறான். அற்புதங்கள் திரளாய் நடக்கிறது. எது வரைக்கும் தெரியுமா? எப்ப தெரியுமா? அவன் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அற்பமாய் எண்ணப்பட்ட பேதுருவின் கையினால் தேவன் பல அற்புதங்களை செய்கிறார். நம்ம கூட பேதுருவை நிறைய டைம் அற்பமா யோசிச்சிருப்போம். மறுதளித்த பேதுரு தானே 3 தடவை மறுதளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேதுருவை நம்மளே கிண்டல் பண்ணியிருப்போம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் அந்த காத்திருப்புக்கு முன்னாடி வரைக்கும் தான். அந்த காத்திருந்து அந்த பரிசுத்தாவியை பெற்று பிறகு பேதுருவை பார்த்தால், அப்போஸ்தலர்களை பார்த்தால் பயம் உண்டாகிறது. வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அவங்க கைகளால் தேவன் செய்த அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். அவங்க மேல மிகுந்த மரியாதையும் பயமும் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களை அற்பமா என்றாங்களா? உங்களை அசட்டா பண்றாங்களா? இவ்வளவு நாள் ஜோம் பண்ணி உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்களா? உங்களுக்கு காத்திருப்பு காலம் முடியும் போது உங்களை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள். உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வரும். நீ சாதாரணமான ஆள் கிடையாது, நான் உன்னை தவறா புரிஞ்சு கொண்டேன் என்று சொல்லி ஜனங்கள் நம்ம இடத்துல வருவார்கள். இன்னைக்கும் அந்த காத்திருப்பு காலம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த அடிமைகள் போலதான் நம்ம நடத்தப்படுவோம். சில இடங்கள்ல மரியாதை தரக்குறைவா தான் நம்மளை நடத்துவாங்க. சில இடங்கள்ல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த காத்திருப்பு காலம் முடியும் போது யார் யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை தரக்குறைவாய் பேசினார்களோ, யார் யாரெல்லாம் நம்மை அற்பமாய் பார்த்தார்களோ, அவர்கள் எல்லாரும் நம்ம உயரத்துல இருக்கிறதையும் பார்ப்பார்கள். கர்த்தர் நல்லவர். சோ இன்னைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கிறதுக்கு நம்ம அந்த டைமை நம்ம என்ன பண்றோம் நினைக்கிறோமோ, அந்த காத்திருக்கிற டைமை நம்மளாவே முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றோம். மாதிரி ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தேவன் சொல்லியிருந்தாரு, உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் காத்திருக்கிறார். 75 வயசுல பேசுறாருன்னா ஒரு 85 வயசு வரைக்கும் 10 வருஷம் காத்திருக்கிறார். 10வது வருஷத்துல அவருக்கு ஒரு ஐடியா வருது. சாரால் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம 10 வருஷம் காத்திருந்தாச்சு, இனிமே நம்ம காத்திருக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல, நீ ஆகாரை கல்யாணம் பண்ணி ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது 10 வருஷம் கழிச்சு. ஈசாக்கு 86 வயதுல பிறக்கிறார். இஸ்மவேல் 86 வயதுல ஆபிரகாமுக்கு பிறக்கிறார்.
10 வருடம் காத்திருந்த ஆபிரகாமுக்கு அதுக்கு பிறகு காத்திருக்கிறதுக்கு முடியல. இதே போலதான் நம்மளும் சில நேரங்கள்ல ஆபிரகாம் போல காத்திருக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு நம்மளால காத்திருக்க முடியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அந்த காத்திருக்கிற டைமை நம்மளாவே டிசைட் பண்ண ட்ரை பண்றோம். நம்மளே அதை டிசைட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். நம்மளே அதை ஓகே முடிவுக்கு கொண்டு வந்து, சரி ஓகே இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆண்டவரை ப்ரொவோக் பண்ணி ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் மாதிரி இந்த மாதிரி தவறான முடிவுகளை எடுக்க முயற்சி செய்கிறோம். தயவு செய்து நான் சொல்கிறேன், காத்திருக்கிற டைம் ஆண்டவர் தான் முடிவு கொண்டு வரணும், நம்மளா கொண்டு வரக்கூடாது. ஆபிரகாம் பாருங்க, அவன் நினைச்ச மாதிரி சாதிச்சிட்டாரு, நினைச்ச மாதிரி செஞ்சுட்டாரு. ஆனாலும் அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கல, அதுல வேதனையும் இருந்துச்சு. வசனம் சொல்கிறதுல தேவன் தருகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காதுங்க. குறித்த காலம் வரைக்கும் நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் சந்தோஷமாக இருக்கும். இல்லை என்றால் அது வேதனையாக, இஸ்மவேலை போல ஒரு வேதனை தருகிற விஷயமாகவே இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறவர்கள் பண்ணுகிற ஒரு தப்பு என்ன தெரியுமா? அந்த காத்திருக்கிற டைமை நம்மளாவே கன்க்ளூட் பண்றதுக்கு, நம்மளாவே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இதுக்கு மேல ஆண்டவரே என்னால காத்திருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சாப்பாடு வச்சிருக்கிறோம், குக்கர்ல வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பானையில வச்சிருக்கோம் சாப்பாடு, சோறு வேகவே இல்லை, ஆனா பசிக்குது பயங்கரமா. அப்படியே வச்சுட்டு ஃபுல்லா ஒரு 5 நிமிஷத்துல அரை அரை வேக்காடுல எடுத்து, ஐயோ போதும் இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்குமா? சாப்பாடு நல்லா இருக்காது. அந்த குறித்த காலம் இருக்குது, அது குக் ஆகிற டைம் இருக்குது. ஆண்டவர் நம்மை அப்படிதான் புடமிடுகிற டைம் ஒண்ணு இருக்குது, நம்ம பெர்ஃபெக்டா வெந்து வருகிற ஒரு டைம் ஒண்ணு இருக்குது. அது வரைக்கும் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டேதான் இருப்பார். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கதான் வைப்பாரு. யார் யாரெல்லாம் அந்த சோறு வெந்து வருகிற வரைக்கும் காத்திருக்கிறாங்களோ அவர்கள் நல்ல நல்ல உணவை சாப்பிடுவார்கள். யார் யாரெல்லாம் அறக்க பறக்க எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டு அறகுறையா வெந்த சோறை சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வயிறு சரி இருக்காது. இதைதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காலம் வரைக்கும் காத்துருங்க. அது வரைக்கும் என் டைம் என்ன செய்யுங்க, அது வரைக்கும் நான் என்னங்க பண்ணேன், அது வரைக்கும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. அதை சொல்ல, ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கிருங்க, அவருக்குள்ள இருங்க. அந்த காத்திருப்பு நாட்கள் ஒரு கஷ்டமான நாட்களாவே தெரியாது, அது வேத நாட்களாவே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் ஆண்டவர் காத்திருக்க வச்சார். 40 வருடம் சும்மாவை விட்டு இருந்தாரு. அவங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்தாரு, அவங்களுக்கு தேவையான எல்லா வித ஆகாரத்தையும் கொடுத்தார். சோ நம்மள டைம் வேஸ்ட் பண்றாரே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மள இப்படி டைம் வேஸ்ட் பண்ண வச்சு சும்மா உட்கார வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் நம்மள என்ன செய்யணுமோ, நம்மளால செய்ய முடியலையா, அதுக்கு பதிலாக அவர் செஞ்சிருவாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு மன்னாவை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இதே போலதான் காத்திருக்கிற டைம்ல நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். இந்த காத்திருக்க டைம்ல உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வனாந்திரத்துல எல்லாவற்றையும் போஷிச்சாரோ அதே போல உங்களுக்கும் இந்த காத்திருக்கிற டைம்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவர் செய்வார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஏசாயா 37வது அதிகாரத்துல, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வசனம், இதை ஒரு வாக்குத்தத்தமாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல நீங்க தப்பி ஏதோ கையில கிடைக்கிறத சாப்பிட்டு இருப்பீங்க. 2ஆவது வருஷத்துல தானா வர்றதை சாப்பிட்டு இருப்பீங்க. காத்திருக்கும் போது இப்படிதான், ஏதோ கிடைக்குதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம், ஏதோ ஒண்ணு நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு இருக்கோம். ஆனா 3ஆம் வருஷத்திலேயோ நீங்கள் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். சோ இது வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க, ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குங்க அப்படின்னு இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறது, 3ஆம் வருஷம் வருகிறது, கர்த்தருடைய நாள் வருகிறது, அதுல நீங்கள் விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பீர்கள். அல்லேலூயா. சோ இந்த குறித்த நாள் வருகிற வரைக்கும் கொஞ்சம் ஆண்டவர் தருகிற அந்த தப்பி பயிராகிறதையும் தானாய் விளைகிறதையும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த குறித்த நாள் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, கஷ்டமா தான் இருக்கும். மன்னாவை காலைல போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட வேண்டியிருக்கப்பா, டெய்லி ஒரே மண், அந்த மண்ணை எங்களுக்கு வெறுப்பா இருக்குதுங்கிறாங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் அந்த மண்ணாவை சாப்பிடுங்க. காலம் வர்ற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வச்ச இடத்துல இருங்கங்க. கர்த்தர் யோசேப்பை அவனுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருந்தார். சோ இந்த வயதுல யோசேப்பை நான் உயர்த்தணும், இந்த வயசுல நான் அவனை எகிப்துக்கு அதிபதி ஆகணும்னு ஒரு டைம் வச்சிருந்தாரு. அது வரைக்கும் யோசேப்பு சிறைச்சாலையில தான்ப்பா இருந்தாரு. அது வரைக்கும் யோசேப்புக்கு சிறைச்சாலை சாப்பாடு தான், ஜெயில் உணவு தான், ஜெயில் ட்ரெஸ் தான், ஜெயில தான் இருந்தாரு. ஜெயில என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஜெயில எப்படி ரெஸ்ட் ரூம் இருந்திருக்கும்னு தெரியாது, ஜெயில எப்படி சாப்பாடு டேஸ்டா இருந்திருக்குமான்னு தெரியாது,
எல்லாம் யோசேப்புக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். யோசேப்பு கேட்டிருப்பாரு, என்ன ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, இத்தனை வருஷமா நான் அந்த ஜெயில் சாப்பாடை சாப்பிடுறேன், இத்தனை வருஷமா அந்த அடிமை வஸ்திரத்தை உடுத்திருக்கிறேன்னு கேட்டார். ஆனா ஒரு நாள் கர்த்தர் முடிவு பண்ணின ஒரு நாள் வந்தது. அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னன்னா சாரி, யோசேப்பை என்ன பண்றாங்கன்னா, ஆஹ் யோசேப்பை பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. இப்படி ஒரு யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கு போல யோசேப்பை கூட்டு வராங்க. அவன் சிறைச்சாலையில இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னா, யோசேப்புக்கு வந்து அப்பொழுது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான். சோ இதுவரைக்கும் சவரம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அப்போ அவருக்கு வந்து இந்த ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பயங்கரமா தாடி எல்லாம் வளர்த்து அவங்களுடைய மூஞ்சே ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மூஞ்செல்லாம் மாறி போயிருக்கும். இப்ப யோசேப்பு குறிச்சு வசனம் சொல்கிறது, அவன் அழகுள்ள வாலிபனா இருந்தான்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியும். அப்ப அவன் ஜெயில இருக்கிறதுனால அவன் தாடி எல்லாம் வளர்த்து அவன் மூஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கமா மாறி அவன் ட்ரெஸ் சரியில்லாம இருந்திருக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை சடனா அவனுடைய ஐடென்டிட்டியை மாத்துறாரு. அந்த டைம் வந்தோடனே, அவனுடைய அப்பாயிண்டட் டைம் வந்தோடனே அவனுடைய ட்ரெஸ் சேஞ்ச் ஆகுது, அவனுடைய ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அவன் இதுவரைக்கும் அசிங்கமா இருந்தவனுடைய எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆகுது. தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அன்னைக்கு நம்ம போடுற ட்ரெஸ் மாறும். இது வரைக்கும் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் யோசிப்ப போல சிறைச்சாலை வஸ்திரம் மாத்துவார், ஆண்டவர் வஸ்திரத்தை மாத்துவார். நமக்குள்ள சாப்பாடு மாறும். இது வரைக்கும் ஏதோ ஒரு பழைய ரேஷன் அரிசி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்முடைய ஃபுட்டை மாத்துவாரு, நம்முடைய ஸ்டேட்டஸை மாத்துவாரு ஆண்டவர். சோ அந்த அப்பாயிண்டட் டைம் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இன்னைக்கு எந்த விதமான சூழ்நிலை நீங்க போயிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற விஷயம், நான் உனக்கு ஒரு காலத்தை நியமித்து வச்சிருக்கேன். அந்த காலம் வர்ற வரைக்கும் என் கைக்குள்ள நீ அடங்கி இருக்கு, என்னை விட்டு போயிடாத. என்னால முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் விலகி போயிட்டாங்க. அதே போல நீனும் போயிடாத. எனக்கு இது முடியல, எனக்கு இந்த பாடு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி விளைக்கிறாத. நீ கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம், இதுவரைக்கும் நீ என்ன மறுதலியாம இருந்திருக்க, இதுவரைக்கும் நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்க, இதுவரைக்கும் நீ என் நாமத்தை தூஷிக்காம இருந்த, இன்னும் கொஞ்ச நாள், நீ கொஞ்ச நாள் இரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். குறித்த காலம் வருகிறது. தரிசனம் இன்னும் நிறைவேறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அந்த குறித்த காலம் வர வரைக்கும், தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திரு. யோசேப்பு எப்படி தரிசனம் நிறைவேறிச்சோ, யோசேப்புக்கு ஒரு தரிசனம் 13 வயதுல கொடுக்கப்பட்டுருச்சு. 17 வயதுல கொடுக்கப்பட்டுருச்சு. அவன் அதுவரை 13 வருடங்கள் காத்திருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் இந்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நியூ இயர், எல்லாம் டிசம்பர் வந்துருச்சு. நிறைய பேருடைய ஏக்கம் என்ன தெரியுமா, அந்த டிசம்பர் டைம்ல அடுத்த வருஷமாவது என் லைஃப் மாறுமா. ஒவ்வொரு நாள் நியூ இயர்ல கேட்போம்ல, ஆண்டவர் இந்த வருஷமாவது எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா, இந்த வருஷமாவது எங்க வீட்டுல ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு நடக்குமா, இந்த வருஷமாவது எனக்கு லைஃப்ல மாற்றம் வருமா, இந்த வருஷமாவது என் தேவைகள் சந்திக்கப்படும், இந்த வருஷம். அப்படி ஒவ்வொரு வருஷம் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்னைக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாருங்க, குறித்த காலம் ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைத்து விட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த ஆண்டவர் அந்த குறித்த காலம் வர வரைக்கும் நம்மளை பட்னியா போட மாட்டாரு. இந்த குறித்த காலம் வரைக்கும் நம்மளை கண்டுக்காம போக மாட்டாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான்ல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் 40 வருடங்கள் ஒரு நாள் கூட விடாம போஷிச்சாரோ, அதே போல அந்த குறித்த காலம் வர வரைக்கும் நம்மளை எப்படியாவது போஷிப்பார். நான் சொன்னேன், தானாய் விளைகிறது, அதுவா வந்ததெல்லாம் சாப்பிட வைப்பாரு. அந்த குறித்த காலம் முடிந்தோடனே விதைத்து அறுத்து, விதைத்து அறுத்து சாப்பிடுறது மட்டும் இல்ல, அநேகருக்கு கொடுக்கவும் வைப்பார். சோ அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சோ இந்த குறித்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனங்களும் திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் இன்னும் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஆண்டோடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் போஷிப்பார். இதுவரைக்கும் போஷிச்சார், இனிமேல் உங்களை போஷிச்சவர் உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார். அந்த மாதிரியான நாட்கள் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.